பால் கறக்குதுங்கிறதுக்காக நம்ம மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு கறந்துக்க கூடாது. ம். பால் எவ்வளோ கறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு உண்டான தீவனத்தையும் நம்ம கொடுத்து மாட்டை ஆரோக்கியமாக வச்சுருந்தா கண்டிப்பாக எந்த ஃபால்ட்டும் வராது. ஆ. சரிங்கண்ணா, இப்போ வந்து மாடு வந்து இப்போ உங்கள் சைடில் நீங்கள் எவ்வளோ லிட்டர் எடுக்கிறீங்க? நம்ம ஊர்லலாம் 34 35 ரூபாய் எடுக்கிறோம் லிட்டர். நீங்கள் கறந்து நீங்கள் எடுத்து 35 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. சரிங்கண்ணா, நீங்கள் வந்து நீங்கள் தனியாக சென்டர் வச்சுருக்கீங்க ஓனா இல்லை இல்லைங்க, நாங்கள் வந்து கறந்து தெருமையிலேயே மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறோம். சில்லறை பால் ஊற்றிடுங்க. சில்லறை பால் கொடுத்துட்டு இருக்குங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் பக்கத்தில் சொசைட்டி இருக்கும் ஊற்றி. சரிங்கண்ணா, இப்போ ஒரு மாடை எல்லாம் கவனிக்கணும்னா என்ன நீங்கள் உங்கள் கஸ்டமர் சொல்கிறேன் சொல்லுங்கள். ஒரு மாட்டையும் கண்ணு போட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு அது கரெக்டான அது அதிகப்படியான பாலை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அளவான ஃபுட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இருக்க பால் குறையும். அதுக்காக நம்ம கொடுக்காம விட்டுறக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஃபுட்டுன்னு ஒரு லிமிட் இருக்கு. சரிங்கண்ணா, ஓகேங்களா? அந்த தவிடு புண்ணாக்கு, என்ன சொல்றது, மல்லாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் இருக்குங்களா, பால் கறக்கலையாங்கிறத விட்டுறக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுத்துட்டே வந்தால் கண்டிப்பாக மாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அது அடுத்த கண்ணுக்கு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மாட்டுக்கு அந்த இது வரைக்கும் அந்த ஃபால்ட் வந்ததில்லை. என்னோட கஸ்டமருக்கு அந்த ஃபால்ட் வர விட்டதில்லை. சரி, ஓகே. என்ன ஒரு சந்தேகம், இப்போ வந்து நீங்கள் நிறைய மாடு கறக்க உங்களுக்கு தெரியும்.